திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வாய்த்த சேர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றே, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றே, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றே, ஊழிமலி திருவாத ஊர திருதாள் போற்றே. பீடியதன் ஊரு ஊமை கோளமேகு கரியது வடி கோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே. குழந்திரழ்வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனே, செழுந்திரள் ஜோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லிவை சுவாமியையே, செழுந்தடம் பொழில் சூழ் திருவடை கழியில் திருக்குறானிழர்கள் நின்ற எழுகதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கிடம் மாலுலா மனமே. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம குருவே. சிவகுருவே நமவோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம குருவே. சிவகுருவே நமவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சந்தை நகர். திருஞான சம்பந்தர் சுவாமிகள் தேவாரம் முதல் திருமுறை 66வது பதிகம். திருச்சிற்றம்பலம். அங்கம் ஏறுமதி சேர் சடையார் விடையார் பல வேதம், அங்கம் 6 வரை 4 ஆனார் மீனாரும், அங்கம் ஏவு கடல் வாழ் பரதர் மணக்கே நுனை மூக்கின், சங்கம் ஏறி முத்தம் மீனும் சண்பை நகராரே. தலைவரை, குறைவு உடைய சந்திரனை தரித்து சடைமுடியும் இடவாகனம் உடையவராய், நான்மறையாகவும் அதன் 6 அங்கமும் ஆகியவராய் விளங்கும் ஈசன் பல் வண்ணங்களை உடைய மீன்கள் திகழ தோணிகள் மேவ கடற்புறத்தில் வாழும் பரதர்கள் மணிக்க கூரிய மூக்குகளை உடைய சங்கு பூசிகள் ஏறி முத்துக்களை இணைகின்ற சண்பை நகரத்திற்கு உரியவர் ஆவார். சூதகம் சேர் கொங்கையாழ்வோர் பங்க சுடர்கமல, போதகம் சேர் புண்ணியனார் பூதகநாத, மேதகம் சேர் மேகம் வந்தன் சோலையில் விண்ணார்ந்து, சாதகம் சேர் பாலை நீர் சேர் சண்பை நகராரே. தலைவரே, தீண்டறிய தனங்கள் கொண்ட உமாதேவியை ஒரு பங்குடைய ஈசனார், உளவிடும் கமலம் மலரில் விளங்கும் புண்ணியனார், பூதகணங்களுக்கெல்லாம் நாதனார். அவர் மேன்மையான மேகம் சூழ்ந்த குளிர்ச்சி மிக்க சோலை விண்ணார்ந்து விளங்க தேன் கமுகு முதலான மரங்களின் பாலைகளில் தேன் சொரியும் சண்பை நகரினார். மகரத்து ஆடுகொடியான் உடலம் பொடி செய்தவனுடைய நிகர் ஒப்பிலாத தேவிக்கு ரசை நீலகண்டனார், பகரத்தாரா அன்னம் பகரில் பாதம் படிந்து ஏத்த தகர புன்னை தாழை போல் ஜெய் சண்பை நகராரே. தெளிவரை, மன்மதனை எரித்து சாம்பலாக்கி அவனுடைய தேவியாக ரதிக்கும் மட்டும் தெரியுமாறு அருள் செய்த நீலகண்டராகிய ஈசன் தாரா அன்னம் முதலான பறவைகள் ஏத்தி பணிய புன்னை தாழை பொழிகள் சேர் சண்பை நகருடையவர். மை வல்லசுர தேவர் கடைந்த முழு நஞ்சது உண்ட தெய்வர் செய்ய ஒருவர் கரிய கண்டர்கள் சுத்தி, கையர் கட்டம் கத்தர் கரியின் உரியர் காதலால் சைவர் வாசவதர்கள் வணங்கும் சண்பை நகராரே. தலைவரை, வலிமையான அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலில் அமுதம் நாடி கடைந்த போது முதற்கண் தோன்றி நஞ்சு முழுவதும் உண்ட தெய்வநாயக சிவந்த வடிவினர், கரிய கண்டத்தை உடையவர், திகழும் வலுப்படையை கரத்தில் உடையவர், வால்படை உடையவர், யானையின் தோலை உரித்தவர், அன்புடன் பழகுவதில் செய்வர், பாசுவதர்கள் வணங்கும் சண்பை நகரார் ஆவர். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே எனவும், சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது எனவும் வரும் திருமந்திர பாடல்களின் கருத்தும் இவன் காதலால் செய்வர் என உணர்த்தப்படுவதும், சைவத்தின் மேல் சமய வீரலை என உரைக்கப்பெறுவதும் நோக்குக. களமார் கடலில் விடம் உண்டு அமரர்க்கு அமுதம் அருள் செய்த, குளமார் கையிலே குன்றது உடைய கொள்ளை இருதேரி, நலமார் வெள்ளை நாளிகேரம் விரியானரும் பாலை, சிலமார்க்கரியன் மறுப்பு காட்டும் சண்பை நகராரே. தலைவரை, கடலில் தோன்றிய நஞ்சினை தான் ஏற்று உண்டு தேவர்கள் அமுதம் அருந்துமாறு அருள் செய்த கைலைமலை நாயகர் இடபவாகனத்தில் அமரும் ஈசர். அப்பெருமான் தென்னை மரத்தின் விரியாத பாளையானது யானையின் வெண்மையான கொம்பினை ஒத்தி விளங்கும் எழில் கொண்ட சண்பை நகரத்தினார்.
மாகரம் சேர் அத்தியன் தோள் போர்த்துமை மாலான் சூகரம் சேர் எயிறு பூண்ட சோதியன் மேதக்க ஆகரம் சேர் இப்பி முத்தி அந்தன் வயலுக்கே சாகரம் சேர் திரைகள் உந்தும் சண்பை நகராரே. தெளிவுரை. சிறப்பான நீண்ட துதிக்கையுடைய யானையின் தோலை உரித்து போட்டி திருமால் பன்றி அவதாரம் மேற்கொண்ட ஞான்று வெற்றி களப்பில் திரிய அவ்வாற்றலை அடக்கும் விதத்தில் அதன் பல்லை உகுத்து அணியாக பூண்ட ஜோதி வடிவினராய் விளங்குபவர் ஈசன். அவர் முத்துக்களின் பிறப்பிடமாகிய கடலில் விளங்கும் சிப்பிகளை தம் அலைகளால் அழகிய வயலுக்கு உந்திச் செலுத்தும் சிறப்பினை உடைய சண்பை நகரினர் ஆவர். சிறப்புரை. ஈசனை வணங்குவோருக்கு செல்வங்கள் தாமே சென்று அடையும் எனும் சிறப்பு முத்துக்களை வயல்களில் சேர்க்கும் கடல் அலைகள் எனும் காட்சியின் வாயிலாக உணர்த்தப்பட்டது. இருளை புறையோ நிறத்தில் அரக்கன் தனை ஈடு அழிவித்து அருளை செய்யும் அம்மானேரார் அந்தன் கந்தத்தின் முருளை சுரும்பு பாடி அளக்கர் வரையார்தனை கையால் சரளத்தோடு போலம் ஈனும் சண்பை நகராரே. தெளிவரை. இருள் போன்ற கரிய நிறத்தினனாகிய ராவணனுடைய பெருமையை குலைத்து பின்னர் அந்த அரக்கன் பணிந்து வேண்ட அருள் செய்த அழகிய தலைவன் ஈசன். அப்பெருமான் வாசனை பொருந்திய மலர்களில் மருள் என்னும் இசையை வண்டுகள் பாடவும் கடல் தனது உயர்ந்து விளங்கும் அலைகளாகிய கைகளால் முத்தும் பவளமும் வழங்கும் சண்பை நகரத்தினர். முத்தும் பவளமும் ஆகிய கடல் செல்வங்கள் மிகுந்திருத்தலையும் அவை ஈசன் திருப்பணிக்கு ஆற்றுமாறு காணிக்கையாக பெறுதலும் உணர்த்துவதாயிற்று. திருப்பணிக்கு தரப்படும் பொருள்களின் சிறப்பு வரையார் இருக்கை என குறிக்கப்படுதலும் நோக்குக. அரக்கனின் கீழ்மை குணத்தை புலப்படுத்தும் வகையில் அவனுடைய கருமை வண்ணம் இருளுக்கு ஒப்புமை கூறப்படுதலும் ஓர்க. மண்தான் முழுதும் உண்டமாலம் அலர்விசை மேல் அயனும் எண்டான் அறியா வண்ணன் என்ற இறைவன் மறையோதி கண்டு ஆர் கோலை கள்ளருந்தி தாமரை தாதின் மேல் பண்டான் கொண்டு வண்டு பாடும் சண்பை நகராரே. உலகத்தை முழுதும் கொண்டு பாதுகாத்து பின்னர் வெளியே விடுத்த திருமாலம் மலர்வேல் உரைபவனாகிய பிரம்மனும் எள்ளளவும் அறியாதவாறு விளங்கி நின்ற இறைவன் ஈசன். வேதங்களால் போற்றி புகழப்பெறும் அப்பெருமான் மண்டானது குவளை மலரில் உள்ள தேனை அருந்தி தாமரை மலரின் மேல் வட்டமிட்டு இசைபாடும் சண்பை நகரத்தவர் ஆவார். போதியாரும் பிண்டியாரும் புகழ் அல சொன்னாலும் நீதியாக கொண்டு அங்கு அருளும் நின்மலன் இரு நான்கின் மாதி சித்தர் மாமரையின் மண்ணியதல் நூல சாதி கீத வர்த்தமானா சண்பை நகராரே. தெளிவரே. பௌத்தர்களும் சமணர்களும் புகழற்ற சொற்களை கூறினாலும் அவற்றை புகழ்ச்சொல்லாக ஏற்று நடுநிலை பேணி அருள் நல்குபவர் ஈசன். அப்பெருமான் அட்டமா சித்திகளில் வல்லவர், வேத விற்பன்னர், சாதகம் செய்யப்படும் விசை கீதங்களில் வெக்கவர், சண்பை நகரில் விளங்குபவர். வந்தியோடு பூசை எல்லா பொழுதின் மறை பேசி சந்தி போதில் சமாதி செய்யும் சண்பை நகர் மேய அந்தி வண்ணன் தன்னை அழகர் ஞான சம்பந்தன் சொல் சிந்தை செய்து பாடவல்லா சிவகதி சேர்வாரே. தெளிவரை. வந்தனை செய்து வழிபட்டு பூசனை ஆற்றும் உமாதேவியுடன் வேதத்தின் சாரங்களை உபதேசித்து ஏனைய காலை மாலை முதலான சந்தி காலத்தில் சமாதி நிலை கொண்டு அடியவர்களின் பக்த கோடிகளின் பூஜைகளை ஏற்றி விளங்கும் சண்பை நகர் மேய செவ்வண்ணனாகிய ஈசனை ஞான சம்பந்தன் ஏத்திப்பாடி அழகு பொருந்திய இச்சொல் மாலையை சிந்தித்து போற்றி பாடவல்லவர்கள் சிவகதி அடைவார்கள். சந்திக்காலங்களில் பக்த கோடிகள் பூஜை ஆற்றும் கொள்கையினால் சமாதி நிலையில் ஈசன் உள்ளார் என்னும் கருத்து இவன் உணர்த்தப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மொழிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கல்லாபுழையும் கருதாபுழையும் கசிந்து உருகினில்லா புழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியேகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியேகம்பனே. வான்முகில் வளாது வைகம் அலிவலம் சிறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திளையம்பலம்.